கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த 7ஆம் மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்று போன பாதி வருடம் 6 மாதங்கள் முடிய கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளை காண செய்திருக்கிறார். அதற்காக நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி கர்த்தர் இந்த காலை வேலையை காண செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் இப்படியாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 16:3, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. கர்த்தரிடத்துல ஆண்டவர் பண்ணிடுறாரு. உன் செய்கைகள் நீ என்னென்ன செய்ய போறியோ, நீ என்னென்ன நினைச்சிருக்கிறியோ, நீ என்னென்ன சாதிக்கலாம் நினைக்கிறியோ, அதை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது உன்னுடைய யோசனைகள் அது உறுதிப்படும், அது உறுதி செய்யப்படும். Commit to the Lord whatever you do and your plan will success. நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதை முன்னதாக ஆண்டவரிடத்தில் அதற்கான ஒரு மன்றாட்டு ஜெபத்தை, ஒரு உறுதிமொழியை, ஒரு அக்ரிமெண்ட் போடணும் ஆண்டவரோடு கூட. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் உமக்கு மகிமையா நான் செய்ய போறேன். அப்ப மகிமை இல்லாத காரியத்தை செய்வோம். உன் செய்கைகளை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அது நல்லதா கெட்டதா நீ அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் நல்லதாவே நடத்துவார். நீங்க நம்ம நிறைய பேர் மனசுல கெட்டதா வச்சுட்டு வெளியே நல்லதா பண்ணலான்னு பாக்குறோம். அது பண்ண முடியாது. ஏனென்றால் அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது அவர் நம்முடைய யோசனைகளை, நம்முடைய செயல்களை, நம்முடைய பிளான் என்னென்ன பிளான் பண்றோமோ அது சக்சஸ் முடிகிற மாதிரி செய்வாராம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். நம்ம இத்தனை மாசமா நம்ம சில பிளான நம்மளே செய்யலாம், நம்மளால செய்ய முடியும் அப்படிலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம யோசனை உறுதிப்பட்டு அது செயல் வடிவத்துக்கு வர வேண்டும்னா நம்முடைய செயல்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதற்கு அடுத்த வாக்கியத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் சகலத்தையும் தமக்காக படைத்தார். தமக்கென்று படைத்த கர்த்தர் தான் சொல்றாரு. நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்ட செய்கைகளா இருக்கும்னா, சில மாறுபட்ட கருத்துக்களுடைய செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி தோணும். அப்படி தோணும் போது நீ அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லினா ஆண்டவர் அதில் சரியானதை செய்வார். அதுக்காக நம்ம இன்னொருத்தர் குழி வெட்டணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணோம்னா அதெல்லாம் பண்ண முடியாது. கர்த்தருடைய செய்கைகள் தனி, மனுஷனுடைய செய்கைகள் தனி. இதுல மனுஷனுடைய செய்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று வேதத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 11ஆம் வாக்கியம் இப்படியா சொல்கிறது. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமாங்க, அவருக்கு தெரியும் நீ நினைக்கிறதெல்லாம் வீண், நீ நினைக்கிறதெல்லாம் பிரயோஜனமற்றது. நம்ம பிரயோஜனம் இல்லாத காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வீணான காரியங்களை குறித்து நாம் யோசனை பண்றோம். சில பேரை கிரிட்டிசைஸ் பண்றோம், சில பேரை நம்ம ஒரு ஒரு மாதிரியா நடத்தக்கூடியவர்களா காணப்படுறோம். இப்படி ரெண்டு பக்கமும் இருக்கிற மனுஷன் அநேகம் பேர் உண்டு. ஒரு பாதி நல்லது செய்வான், ஒரு பாதி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருப்பான். ஆனா கர்த்தருடைய யோசனை எப்படிப்பட்டது? ஏன் அவர்கிட்ட நம்ம இது ஹேண்ட் ஓவர் பண்ணணும்? நம்முடைய தாட்ஸ், நம்முடைய கிரியேஷன்ஸ், நம்முடைய செய்கைகளை ஏன் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா, அவருடைய யோசனை எப்படிப்பட்டதுன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 5ஆம் வாக்கியம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானது. அதை சிந்தித்து செயல்படக்கூடிய யோசனையா இருக்கும். கர்த்தர்கிட்ட ஒரு யோசனை போச்சுன்னா அது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, யாருக்கும் பாதிப்பில்லாத ஒரு நன்மையான காரியத்தை செய்யக்கூடியதா இருக்கும். அது இட் இஸ் வெரி டீப், அது மகா ஆழமானதான். இது கர்த்தருடைய யோசனை. எனவே அப்படிப்பட்ட யோசனை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம்,
கர்த்தரிடத்துல கொடுக்கணும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கன்று படைத்தார். செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்தில நாம் என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன பிளான் பண்றோம், என்னென்ன எப்படி நடத்தணும், இந்த வாதத்தை எப்படி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணும் நம்ம அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய செய்கை எல்லாவற்றையும் நம்ம கடவுளுக்கு ஒப்படைக்கும். ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நான் இந்த வேலைலாம் செய்ய போறேன், அது உமக்கு பிரியமா இருக்குதா, உமக்கு பிரியமான காரியமா இருந்தால் எங்களுக்கு அதை நீங்க வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்கும் போது இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் நம்மை பின்தொடர்ந்திருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போக அது ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு யோசனையாக காணப்படும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாப்பார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையும் நன்மையினால் உங்களை நிரப்புவாராக. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நம்ம இன்னும் நாளைய சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆமென்.